ரெண்டாவதா என்ன டீம் மாப்ள பார்க்க போறோம்? ரெண்டாவதா வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்க்க போறோம். ஓகே. அவங்களும் என்ன கப் அடிக்கலல்ல? இல்ல. இப்பதான் வந்திருக்காங்க. அதனால அவ்வளவு அவசரப்படக்கூடாது. இப்ப வந்தவங்க குஜராத் ஒரு தடவை ரன்னர், ஒரு தடவை வின்னர். சரி விடுங்க. போங்க. வர்றவன்லாம் கப் அடிச்சா அப்புறம் ஆன் டைஸ்ங்கிறவங்கள எதுக்கு? சரி ஓகே, நம்ம ஸ்குவாடுக்குள்ள போயிடலாம். ஸ்குவாட் சொல்லுங்க. ஆயுஷ் பதோனி, ஹிம்மத் சிங், டேவிட் மில்லர், பிரீட்ஸ்கி, எய்டன் மார்கரம், நிக்கோலஸ் பூரன், ஆரியன் ஜூரல், ரிஷப் பண்ட், ஷாபாஸ் அகமது, அப்துல் சமாத், ஹங்கர் கேக்கர், அர்சின் குல்கர்னி, யுவராஜ் சௌத்ரி, மிச்சல் மார்ஸ், ரவி பிஸ்னாய், மயங்க் யாதவ், மோசின் கான், ஆகாஷ் தீப், ஆகாஷ் சிங், மணிமாறன் சித்தார்த், தேவ்தீப் சிங், சமர் ஜோசப், ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ். ஓகே ஓகே. இது வந்து எப்படி சொல்றது, இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்குவாடு அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி 27 கோடிங்கிறது பண்ட்டுக்கு ரொம்ப அதிகம் நான் ஃபீல் பண்றேன். உங்களோட கருத்து என்ன? இல்ல, ஒரு படத்துல பாத்திருப்பீங்க, நெப்போலியன் சொல்லியிருப்பாரு, சாவு வீடுனா நான் தான், சாரி, ஆமா கரெக்ட் தான். சாவு வீடுனா நான் தான் பணமா இருக்கணும், கல்யாணம் வீடுனா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஹையஸ்ட் பை வந்து நான் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 26.75 வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இதுக்கு முன்னாடி எடுத்தாங்க. இவங்களுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து நான் எவ்வளவு கேட்கும்போது கரெக்டா அதுக்கு மேல ஒரு 25 லட்சம் வச்சு 27 கோடியில் கொண்டாந்து ரிசர்வ் பண்ணிட்டு நிப்பாட்டினாரு. அந்த இடத்துல தெரிஞ்சிச்சு அவர் வந்து எதா இருந்தாலும் நம்ம தான் இருக்கணும், எதா இருந்தாலும் நாங்க தான்ட்டு பில்லாராம் சொல்லுவார்ல, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. பிளேயிங் 11க்குள்ள போயிடுவோம். ஓப்பனிங் யாரு? ஓப்பனிங் எய்டன் மார்க்கரும் மிச்சல் மார்ஸும் ஓப்பனிங் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இல்ல கரெக்ட். இது எப்படின்னா, வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி டயர் கடையில் எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கும்ல, அந்த மாதிரி தான் எய்டன் மார்க்கர் ஓப்பனிங் பண்ண போறது இருக்குது. இல்ல எய்டன் மார்க்கர் மட்டுமா, மிச்சல் மார்ஸ் தான் ரீசெண்டா ஃபார்ம்ல இல்ல, பட் அவருக்கு ஆஸ்திரேலியாக்கு ஓபன் பண்ணி அவரோட நல்ல இன்னிங்ஸ்ல வந்து ஓப்பனிங்ல இருக்கு. எய்டன் மார்க்கரும் தாங்க சோ ஃபார் சக்சஸ்ஃபுல் கேப்டன் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. நீங்க வேற இருக்கட்டுங்க, சொல்றேன். ரீசன்ட் ஃபார்ம் தான் நம்ம பேசணும். ரீசன்ட் ஃபார்ம் பேசும்போது எய்டன் மார்க்கரும் கொஞ்சம் கூட சலச்சவர் இல்ல மிச்சல் மார்ஸ். அவர் ஃபார்ம்ல இருந்தாலும் எய்டன் மார்க்கரம் வந்து ஓப்பனிங் பண்ணி எத்தனை மேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாருங்கிறது நமக்கு தெரியாது. உண்மைதான். நம்ம பிளேயிங் 11 போயிடுவோம், போயிட்டு அதுல என்னன்னு இருக்குன்னு பாத்துருவோம். பண்டட் நம்பர் 3 எகைன் எனக்கு பெரிய ஒரு இதா படல, அந்த பிளேஸா படல. ஏன்னா அந்த நம்பர் 3ல பண்ட் ஒன்னும் பெருசா பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்னும் தோணல. உங்களுக்கு என்ன? இல்ல ஓகே தான், அப்புறம் என்ன பண்றது, எடுத்தாச்சு. இல்ல வேற வழி இல்ல. ஏன்னா 40 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அடுத்து நிக்கோலஸ் பூரன், ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன். கண்டிப்பா நல்ல செம பிக்கில் ரீடைன் பண்ணியிருந்தாங்க. ஆயுஷ் பதோனி ப்ராமிசிங் யங்ஸ்டர், நல்ல அந்த இடத்துக்கு நல்லா ஆடி இருக்காரு இது வரைக்கும். அடுத்து டேவிட் மில்லர் வருவாரு, கண்டிப்பா சூப்பர் பிளேயர், நல்ல ஃபார்ம் டச்ல இருக்காரு. அப்துல் சமாத் எதுக்குன்னு தெரியல. ஏன்னா SRHே பல வருஷமா வச்சிருந்து பார்த்துட்டு க்ரூம் பண்றேன்ட்டு என்னை விட்டுருங்கிறாங்கிற மாதிரி ஓரமா ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா சமாத் வந்து அவர் அப்படித்தான். அடுத்த ஜிதேஷ் சர்மா பார்ட் 2 தான். ஒரு 6 2 6 இருக்கு, அவ்வளவுதான். ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் இது வரைக்கும் ஆடி கொடுத்ததே கிடையாது. ஒரே ஒரு தடவை ராஜஸ்தானுக்கு கூட 2023ல 22ல போன வருஷம், முந்தின வருஷம் கடைசி ஓவர் ஒரு 17 ரன், அதுவும் கடைசியில தோத்துருவாங்க கேட்ச், அது நோபால் ஆகி மறுபடியும் அதுல 6 அடிச்சு வின் பண்ணி கொடுத்த ஒரு மேட்சை தவிர இவர் வின் பண்ணி கொடுத்த மாதிரி மேட்ச் எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஒரு நல்ல பிக்காவும் தோணல. அடுத்து ரவி பிஸ்னாய், கன் பிக் 4 ஓவர் நல்லா போடுவார், சூப்பர், நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆவேஸ் கான் நல்ல பையங்க, எனக்கு பிடிச்ச பவுலர். ஏன்னா அவரோட ஆக்ஷன், அந்த டெத் ஓவர் ஸ்பெஷல், டெத் ஓவர்ல அவர் போடுற அந்த ஸ்பெல் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அப்புறம் ரீசன்ட் சென்சேஷன் ஆகாஷ் தீப். ஆமா, ஆகாஷ் தீப் ரீசன்ட் சென்சேஷன், நல்லா போட்டார், நல்ல ஸ்விங் இருக்கு, நல்ல டெஸ்ட் பவுலர். அடுத்து மோசின் கான், ஒரு நல்ல பை தான், நல்ல ரீடைனுங்க. நான் அவரை பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரான பவுலரு, நல்ல ஹைட். அவர் இந்தியன் டீமுக்கே பேசப்பட்டாரு வேர்ல்டு கப்பு கூட, அந்த அளவுக்கு நல்ல பிளேயர். இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு ஆனா அவருக்கு. அடுத்து மயங்க் யாதவ், அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா வருவாருன்னு எதிர்பார்க்கிறோம். சேம் மயங்க் யாதவுக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு, இல்லைன்னா கன் பிக் தான். ஆனா எனக்கு என்னமோ ஒரு கட் ஃபீலிங் சொல்லுது பிரவீன், என்ன இந்த வருஷம் மயங்க் யாதவ் செம்மடி வாங்க போறாருன்னு. இல்ல அத மயங்க் யாதவுக்குள்ள வந்து ஒரு உம்ரான் மாலிக் இருக்கிறதா எனக்கும் தோணுது. ஓவரா வந்து ரேட் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. பண்ணாரு அந்த 2 மேட்ச் வந்து சூப்பரா பண்ணாரு. ரூல் அவுட் ஆயிட்ட இந்தியாக்கே வந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஏன்னா நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் உம்ரான் மாலிக் இப்ப யாருன்னு, என்னடா உம்ரான் மாலிக் அவனை பத்தி பேசுறாங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி உம்ரான் மாலிக் தான் டாக் ஆஃப் த டவுன். ஒரு 150 160ல ஈஸியா கிளிக் பண்ணாரு. பட் இப்போ அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. அன்சோல்டுங்களா? இல்ல யாரோ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா அன்சோல்டு அவர் அன்சோல்டு 160 கிளிக் பண்ற பவுலர். ஸோ பேஸ் மட்டும் முக்கியமே இல்லை, லைன் அண்ட் ஹெல்த் தான். அது மயங்க் யாதவ் கிட்ட பார்ப்போம், ஹால் லென்த் அடிக்கிறாரு, பார்ப்போம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன பிளேயிங் 11 எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல அவங்க ஃபீல் பண்ணணும், இந்த டீம் எடுத்தது அவங்க ஃபீல் பண்ணணும். என்னன்னா ஓப்பனிங் மார்க்ரம் வரும்போதே கொஞ்சம் நெருடல் ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துலயே வந்து மார்க்ரம் ஓப்பனிங்கா முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி ஆகாம இருந்தா சரி. கரெக்ட். ஃபாலோட் பை ரிஷப் பண்ட் வந்து
அவர் வந்து என்னன்னா அவருக்கு வந்து யாரோ சொல்லிட்டாங்க நீ வந்து பொறுப்பெடுத்துல ஆடக்கூடாதுப்பா உனக்கு ஆமா. இஷ்டத்துக்கு ஆடுன்ட்டு. ஆமா அப்படி வந்து இங்க ரெஸ்பெக்ட்ங்கிற வார்த்தையே ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்ங்கிற வார்த்தையவே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். படுத்துக்கிட்டு ஆடுறது அது ஓகேங்க. நல்ல பேட்ஸ்மேன் தான். ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன், நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்ல டெஸ்ட் பேட்ஸ்மேன் என்ன பொறுத்தவரையில. அவர் 2020ல அவர் ரெக்கார்ட்ஸ் ஒண்ணுமே இல்ல. வேணா எடுத்து பாருங்க. ரெக்கார்ட்ஸ் ரொம்ப 25 ஆவரேஜ் 120 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் இதுலயே ஆடி இருக்காரு இன்டர்நேஷனல்லயே. திருப்பி இந்த வருஷம் எங்க வந்து நிக்குதுன்னா பூரணையா தான் திருப்பி டீம் சமக்கணும். ஆமா. என்ன பண்ணாலும் பூரண தலையில கொண்டாந்து போட்டுருவாங்க. டேய் 50 பாலுக்கு 150 அடி, ஆமா. 30 பாலுக்கு 70 அடி அப்படின்ட்டு இவர் தலையில வந்து முடியும். போன வருஷமாச்சும் நல்லா ஞாபகம் இருக்கு மாப்ள. பூரனுக்கு சப்போர்ட் பண்ற ஸ்டோயினிஸ் இருந்தாரு. இந்த தடவை சப்போர்ட் பண்ற கூட மில்லர் இருக்காரு. பட் அது ஒரு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் அந்த ஃபார்ம் எல்லாமே இருக்கு. இது 2 பேருமே லெஃப்ட். அது எப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் மில்லரோட பேட்டிங் முடிஞ்சிருது. சமாதெல்லாம் வந்து நீங்க பேட்ஸ்மேன் போட்டுக்கலாம். பேட்ஸ்மேன் தான் ஆக்ஷனுக்கு வந்தாரு. அதனால பேட்ஸ்மேன் அவர் நீங்க போட்டுக்கலாம். ஆனா வாய்ப்பு இல்ல. அங்கிருந்து நீங்க வந்து 12 பிளேயரோட போறீங்க. இம்பாக்ட் பிளேயரோட நீங்க ஒரு 8-9 பேர்னாச்சும் வந்து பேட்டிங் நல்லா ஆட தெரிஞ்சவங்க அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து காம்பீட் பண்ண முடியும். ஏன்னா வந்து எல்லா டீம் கடப்பாரையோட எடுத்துட்டு வர்றான். 200ல ஈஸியா கிளிக் பண்றான். நீங்க பாரு பூரணையும் மில்லர் எடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இல்ல இன்னொன்னு சொல்ல மறந்துட்டீங்களா? இப்போ லக்னோல எக்கனா ஸ்டேடியத்துல 7 மேட்ச் ஆடுற போது பண்ட் ஃபாலோடு பை நிக்கோலஸ் பூரன், ஃபாலோடு பை டேவிட் மில்லர், ஃபாலோடு பை அப்துல் சமாத்ங்கிற பேட்டிங் லைனப் ரொம்ப ஒஸ்டா தெரியலையா? கண்டிப்பா இல்ல. அதை விட இன்னொன்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் குரோனல் பாண்டியா சூப்பரான ஃபார்ம்ல இருந்தார். உண்மைதான் உண்மை. அவர் கரெக்டான டீம் அது ஆக்சுவலா. ஏன்னா அந்த அவர் போடுற அந்த 4 ஓவர் ஸ்பெல்லுக்கும் அவர் ஆடுற ஒரு பேட்டிங் இருக்கு பாருங்க ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல அதுக்கு பக்காவான டீம். அவரை கண்டிப்பா ரீடைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மறுபடியும் பிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எடுக்கல. பிஸ்னாய் ஒரே ஒரு ஸ்பின்னரோட போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பவுலிங் போடணும்னாலே வந்து ஸ்பின் போடணும்னா மார்க்ரம் நம்பி இருக்கிறாங்க. மார்க்ரம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஒரு டீசென்ட் ஆஃப் ஸ்பின்னருங்க. பேட்டிங் வேணா டிப் ஆயிருச்சு ஓகே. பட் ஒரு டீசென்ட் ஆஃப் ஸ்பின்னர் 2 ஓவர் ஈஸியா தள்ளலாம். இல்ல தள்ளிட்டுல இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. லக்னோல வந்து ஒரு 2-3 ஜென்வின் விக்கெட் டேக்கர் இருக்கணும். ஸ்பின்னர்ல வந்து விக்கெட் டேக்கர் இருக்கணும். ஏன்னா பேஸ்க்கு வந்து பெருசா அசிஸ்டன்ஸ் கிடைக்காதாங்க. இல்ல இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 11 பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இந்த 11 பத்தி நான் அடுத்து இதே சொல்லிடுறேன். என்ன பொசிஷன்ல முடிப்பாங்கன்னு. எனக்கு என்னமோ இவங்க தான் 10th பொசிஷன்ல முடிப்பாங்கன்னு தோணுது. இல்ல நான் இத கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். 9th பொசிஷன்ல முடிப்பாங்க. ஏங்க நீங்க இவங்களோட டிஸ்ட்ரிக்ட் டீம்ல என்ன லைன் அப் இருக்குங்க 10வது இடத்துக்கு. அப்ப 10வதுக்கு ஏதோ ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க. இல்ல யோசிக்கல. பார்த்ததுல இருந்துச்சு இவங்க வந்து 9th பிளேஸ்ல முடிப்பாங்க. அப்ப 10வதுக்கு எது வருதுன்னு பாப்போம். ஓகே. ஆல் தி பெஸ்ட் லக்னோ. ஆல் தி பெஸ்ட்.